நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விஜய் கரூருக்கு சென்றது, அதையொட்டி நடந்த கூட்ட நெரிசல், 41 மரணங்கள். இதை ஒட்டி நிறைய பேசியாச்சு. விஜய் பக்கம் தவறு இருக்கு, இல்லை திமுக பக்கம் தவறு இருக்கு, இல்லை காவல்துறை பக்கம் தவறு இருக்கு, இல்லை மக்கள் பக்கம் தான் தவறு இருக்கு, இப்படி நிறைய ஆங்கிள் இதை பற்றி பேசியாச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வுகள் செஞ்சு வீடியோ போட்டாங்க. ட்ரைப்ஸ் கரிகாலனாக இருக்கட்டும், பேரலையாக இருக்கட்டும், யூடியூபர்ஸ் நாமளும் களத்துக்கு போய் நிறைய ஆய்வுகள் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் இவருக்கு சப்போர்ட், நான் அவருக்கு சப்போர்ட், இதையெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிடலாம். எனக்கு இப்போ இருக்கிறது ஒட்டுமொத்த நடந்த சம்பவத்தில் ஒரு 10 கேள்விகள் மட்டும் ஃபைனலாக நான் இந்த வீடியோவில் கேட்கலான் இருக்கேன். அதனால விஜயோ அல்லது தாவேகா நிர்வாகிகளோ அல்லது தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த 10 கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை வைத்து வீடியோ போடலாம். வீடியோ போடும்பொழுது மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலையோ, எங்களுடைய ட்விட்டரையோ அல்லது இன்ஸ்டாவையோ ஃபேஸ்புக்கையோ நீங்கள் யாராவது தயவு செஞ்சு அந்தந்த பிளாட்ஃபார்மில் போடும்போது அந்தந்த யூடியூபர்ஸனுடைய ஐடியை டேக் பண்ணி போடுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நான் கேட்குற கேள்விகளில் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு பட்டுச்சுனாக்கா, தாவேகா ஆதரவாளர்கள், இது வரைக்கும் ஆதரவாக இருந்தவங்க, ஆமாம் இவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்லலை என்று அந்த 6ஆம் அறிவை தட்டி பார்த்து எட்டி பார்த்து உங்களுக்கு தோணுச்சுனாக்கா திருத்திக்க முடிஞ்சால் திருத்திக்கிங்க. இல்லை இவன் கேட்கறதுல நியாயம் இல்லை, ஒருதலைபட்சமாக கேட்குறான்னாக்கா இதற்கு பதிலை நீங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டு என்னை டேக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் முன்வைக்கிற அந்த மாற்று கருத்தில் நான் வைக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் சொல்கிற பதிலில் எனக்கு உடன்பாடு இருந்துச்சுனாக்கா நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இல்லைங்க சிறு சிறு விமர்சனம் இருக்குனாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்டை படிக்கும் பொழுது எனக்கு தவறுன்னு போட்டுச்சுனாக்கா திருத்திக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் தயாராக இருந்தால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 10 கேள்விகள் மட்டும்தான் விஜயை நோக்கி நான் வைக்க போறேன். நம்பர் 1, முதல்ல இந்த மீட்டிங் நாமக்கல்ல காலையில் 8:45 நடப்பதாகத்தான் நேரம் வாங்கியிருக்காங்க. 8:30 அப்போ 8:45 அந்த 8:45 வர வேண்டிய விஜய் காலையில் வீட்டிலிருந்து லேட்டாக கிளம்பியதற்கான காரணம் என்ன? இது முதல் கேள்வி. இந்த கேள்வியை ஏன் எந்த பத்திரிகையாளருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. 8:45 நாமக்கல்னா அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே 8:45 உள்ள தான் போறீங்கன்னா, அப்போ உள்ள ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டை ஏறி திரும்ப திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு போகிறதுனா டிராவலிங் டைம் இருக்குது. அப்போ 8:45 டைம் சொல்லி உங்களுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் அங்கே 8:45 காலைல 6 மணிக்கு கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னாக்கா அவங்கள சீக்கிரம் சொன்ன டைமுக்கு போய் பார்க்கணும் என்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு நபரா நீங்கள் ஏன் தாமதமாக கிளம்பினீர்கள்? தாமதத்திற்கு காரணம் என்ன? காரணம் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ரசிகர்களுக்கு அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு நேரம் கூட கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால சொன்ன டயத்துக்கு ஒருத்தர் போகணும் இல்லையா, லேட்டாக கூட போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் லேட்டாக போகிறதுக்கான காரணம் என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மட்டுமில்லை, யூடியூபர்ஸும் கேட்கிறது. அதனால இந்த லேட்டாக போனதுக்கான காரணம் என்ன? இதுதான் நம்முடைய முதல் கேள்வி. கரூரில் விஜய் மக்களை சந்திப்பதற்கான நேரமாக 3லேருந்து 10 அப்படின்னு வச்சிருக்காங்க. 3 to 10 அப்படிதான் அவங்க லெட்டர் பேடில் அவங்க அந்த ரெக்வஸ்ட் கொடுத்த லெட்டர் பேடில் அதான் எழுதியிருக்கு. 3 to 10 அப்படிங்கிறத நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு கரூரில். இப்போ 3 to 10 புஷி ஆனந்த் வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது தலைவர் வந்து கரூருக்கு 12:30 சரியாக இங்கே வருகிறார் அப்படின்னு ஏன் தவறான நேரத்தை அவர் குறிப்பிடணும்? 3 to 10 லெட்டர் பேடில் கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு 12:30 வருகிறார் அப்படிங்கிற தவறான தகவலை, தவறான நேரத்தை புஷி ஆனந்த் ஏன் அங்கு தெரிவிக்க வேண்டும்? அப்ப இதற்கு பின்னாடி தாவேகா சார்பாக சதி தீட்டப்பட்டிருக்கிறதா? 12:30 ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு இடத்துக்கு வராருனாக்கா அவரோட ரசிகர்கள் 12:30 தலைவர் வர்றாருனாக்கா அப்ப நம்ம 8 மணிக்கே போயிடணும், இல்ல 9 மணிக்கு நம்ம போனா போதும், இல்ல 7 மணிக்கே போயிடணும் என்று அவங்களோட யோசனைக்கு படி 7 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு 12:30 வர்றாருன்னு புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு, பிரஸ்லையும் சொல்லிட்டாருனாக்கா அப்ப நம்ம முன்னாடியே மக்கள் கூட்டம் வந்துடும். அதற்கு முன்னாடியே நாம போனாதான் தலைவர் வண்டி எங்க நிற்குதோ அதற்கு கிட்டாப்புல போய் நம்ம இடத்த போட்டு தலைவரை பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும், அருகாமையில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு 12:30 அப்ப 7 மணி 8 மணிக்கே கூட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இது கூட தெரியாம புஷி ஆனந்த் சொல்லியிருப்பாரு. அப்ப 3 to 10 பர்மிஷன் வாங்கிட்டு 12:30 தலைவர் வந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை புஷி ஆனந்த் ஏன் சொல்ல வேண்டும்? கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அப்ப இவ்வளவு கூட்டம் கூடட்டும், அதிகமாக கூட்டம் வேணும், நல்ல கூட்ட நெரிசல் வேணும். அப்பதான் மக்கள் நெரிசலாக இருக்கிறத நம்ம ஷூட் பண்ண முடியும் வீடியோவாக. அந்த வீடியோ வெளியில போனாதான் பாருங்க எங்க தளபதிக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க, கூட்ட நெரிசல் எப்படி முண்டி அடிச்சுட்டு மக்கள் நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு அந்த கூட்ட நெரிசல்ல மக்கள் படுற கஷ்டங்களை நீங்க ஷூட் பண்ணி அதை உங்களுக்கு ப்ரமோஷனாக பயன்படுத்துறதுக்காக 3 to 10 பர்மிஷன் வாங்கிட்டு புஷி ஆனந்த் 12:30 சொன்னாரா? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதாக ஏற்கனவே முதல்ல திட்டமிட்ட தேதிங்க
அப்படிங்கிறது டிசம்பர் 13. இப்போ டிசம்பர் 13 தான் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார் அப்படின்னு முதல்ல திட்டமிட்டப்பட்டது. அது அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டுருந்தாங்க அந்த ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கொடுக்கப்பட்டு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அந்த ஷெடியூலை அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிசம்பர் 13 விஜய் கரூருக்கு வருகிறார் அப்படிங்கிறது தான். அப்போ ஏற்கனவே கரூருக்கு போன தேதி இருக்கு இல்லைங்களா, அந்த 27ஆம் தேதி தான் கரூருக்கு போனார். அப்போ தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த 27ஆம் தேதி ஆஸ் பர் ஷெடியூல் எங்கே போகிறதாக இருந்துச்சுனாக்கா விஜய் சென்னையினுடைய வட சென்னை பகுதிக்கும் மற்றும் சென்னையில் உள்ள திருவள்ளூர் பகுதி, இந்த 2 பகுதிக்கும் தான் அந்த 27ஆம் தேதி விஜய் போவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த இன்டர்சேஞ்ச் வந்து ஏன் நடந்துச்சு? 27ஆம் தேதி சென்னைக்கு வர வேண்டியவர் 13ஆம் தேதி கரூருக்கு வர வேண்டியவர், அந்த 13ஆம் தேதி கரூருக்கு வர்றதை தூக்கி டேட்டை மாற்றி போட்டுட்டு வட சென்னைக்கு வர டேட்டில் ஏன் அந்த 27ஆம் தேதி டேட்டில் ஏன் அவர் கரூருக்கு போகணும் விஜய்? அப்போ இதற்கு பின்னாடி தாவேகா சார்பாக அல்லது விஜய் சார்பாக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்ததா? அது ஏன் சார் கரூர் தேதி மட்டும் ஏன் சார் மாறணும் அப்படின்னு எங்களாலையும் வீடியோ போட்டு கேட்க முடியுங்களா சார்? அப்ப இந்த தேதி மாற்றப்பட்டதற்கு பின்பு ஏதாவது சதித்திட்டத்தை தீட்டிருக்கிறார்களா? இந்த தேதி ஏன் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் திமுக சார்பாக ஒரு 30 விழா ஒன்று நடத்தினாங்க. அதில் கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக, அதுக்கு மிகப்பெரிய ஆதரவான கூட்டம் வந்துச்சு. அது எல்லா சோசியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல காமிச்சாங்க. அவ்வளவு கூட்டம் அந்த 30 விழாக்கள் அந்த கூட்டம். அதனால உடனடியாக அதே இடத்துல நம்ம கூட்டத்தை காமிக்கணும். திமுகவை விட அதிகமான கூட்டம் விஜய்க்கு வந்ததாக சோசியல் மீடியாவில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் காசு கொடுத்து சமர்ஸ் போன்ற அந்த ஊடக எச்சைகள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பணத்தை கொண்டு போய் வாயில் அடிச்சு இதை வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணி திமுகவை விட விஜய்க்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஆதரவு மனநிலை இருக்கு. அப்ப இங்க உள்ள வாக்காளர்கள் பொதுமக்கள் எல்லோரும் திமுக கூட்டணியை விட விஜயைத்தான் அடுத்த மாற்றாக, திமுகவிற்கு அடுத்த கட்சியாக, திமுகவை நீக்கிவிட்டு அதில் உட்கார வைக்கக்கூடிய கட்சியாக தாவேகாவை தான் இந்த தமிழ்நாட்டு பொதுமக்கள் விரும்புகிறார்கள், வாக்காளர் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அதன் மூலமாக ஒரு நேரேட்டிவை தமிழ்நாட்டில் செட் பண்ணணும் என்கிற நோக்கத்தோடு தான் கரூரில் 30 விழா முடிஞ்ச உடனேயே அடுத்ததாக தாவேகா விஜய் வட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் போன அந்த டேட்டை இல்லை உடனடியாக அந்த டேட்டை மாற்றி இங்கே போடுங்க, இந்த டேட்டில் போயிட்டு நம்ம அதை விட பிரியமான கூட்டம் காமிக்கணும் என்கிற தன்னுடைய அரசியல் அரிப்புக்காக 41 உசுறு உங்களுக்கு கேட்குது இல்லையா? அப்ப திமுகவை விட அதிகமான கூட்டத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் நெரிசல் இருந்து கூட்ட நெரிசல் அதிகமாக காமிச்சாதான் ட்ரோன் ஷாட்ல நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி காமிக்க முடியும் என்பதற்காக திட்டமிட்டே தாவேகா இந்த செயலை செய்ததா? அந்த திட்டமிட்ட செயலில் தான் பொதுமக்கள் 41 பேர் உசுரை விட்டார்களா என்கிற கேள்வி வருமா வராத நமக்கு? தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மாநாடு ஒன்று போடுறாரு. அப்ப இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துதல் அப்படிங்கிறது மீடியாக்கள் கிடையாது, பேப்பர்ல ஆட் கொடுக்க முடியாது. அப்ப என்னன்னாக்கா சுவர் விளம்பரம் தான் அதிகமாக இருக்கும், அல்லது நோட்டீஸ் அடிச்சு கையில கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரம் மட்டும் தான் பண்ண முடியும், அது அதிக பேர் ரீச் பண்ணவும் முடியாது. அந்த காலகட்டத்திலேயே பெரியார் நடத்திய கூட்டத்திற்கு 70,000 to 80,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்து தான் அந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏன்னாக்கா உணவு பரிமாறுறதுக்கு வர்ற மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்ப 70,000 to 80,000 பேர் தான் வருவதாக அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு வந்தது 1.5 லட்சம் பேர் பதிவாயிருக்கு. 1,50,000 பேர் வந்திருக்காங்க. ஆனா விஜய் இங்க கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விளம்பரம் போயிருக்கு, சோசியல் மீடியா முழுக்க தெரிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ட்விட்டர், லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி இது எல்லாத்துலயும் விளம்பரங்கள் போயிருக்கு. விஜயே அவருடைய வாய்ஸ்ல பாட்டும் பாடியிருக்காரு, நான் வர்றேன் உங்க சங்கி வர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த பாடலையும் பாடியிருக்காரு. டிவிக்கானுடைய ஐடிவிங் பத்தி உங்களுக்கே தெரியும். அதனால ஏகப்பட்ட விளம்பரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேருக்கும் போய் சேர்ந்துமே கரூர்ல அவருக்கு வந்து கூட்டங்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 27,500 பேர் பதிவாகி இருப்பது, வெறும் 27,500 பேர். ஆனால் இந்த விளம்பரமுமே இல்லாம தந்தை பெரியாருடைய கூட்டத்துக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கை 1,50,000 பேர். அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அங்கே ஏற்படல. 1,50,000 பேரையும் கட்டுக்கோப்பாக இருந்து அங்கு உள்ள நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், அமைப்பில் உள்ளவர்கள், தொண்டர்கள் எல்லோருமே கட்டுக்கோப்பாக அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த மாநாட்டை நடத்தி முடிக்கிறார்கள். இன்னொரு சம்பவம் சொல்றேன். அது நடக்கும் பொழுது மழை வந்துருச்சு. மழை வந்து சொதசொன்னு ஆயிடுச்சு. அப்ப பந்தல் போட்டிருப்பாங்க. மழை பெஞ்சாக்க அந்த பந்தலோட கீழே தண்ணி ஊற்றும். அப்ப கூட்டம் இவ்வளவு கூட்டம் வந்து இப்படி ஆகி போச்சுன்னு நினைக்கும் பொழுது மழை பெஞ்சு முடியுது. கூட்டம் அங்கேயே உட்காந்துருக்கு. கூட்டம் நடத்தி முடிக்கிறாங்க. மாநாடு முழுக்க யாரெல்லாம் என்ன ஷெட்யூல் பண்ணி பேசுறத வச்சிருந்தாங்களோ எல்லாரும் பேசி முடிக்கப்படுது. அதுக்கப்புறம் உணவு பரிமாறப்படுது. அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயினுக்கு எல்லாருமே போகணும். அப்ப ட்ரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் பாதி பேர் தான் போக முடியுது, பாதி பேர் ஊர்ல இருக்காங்க. பெரியார் தன்னுடைய மற்ற பயணங்களை ஒதுக்கி வைத்து விட்டு தன்னுடைய தொண்டர்கள் தன்னை நம்பி வந்திருக்கிறார்கள், தன்னுடைய அழைப்பை நம்பி வந்திருக்கிறார்கள், அவருடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதற்காக அவர் தன்னுடைய பயண திட்டத்தை ஒதுக்கி வைத்து விட்டு மறுநாள் அதே ஸ்டேஷன்ல அடுத்தடுத்த ட்ரெயினில் ஒருத்தராக எங்கெங்க போகணுமோ எல்லாரும் ஏற்றி விட்டு கடைசி
கடைசி ட்ரெயினில் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் பெரியார் அதற்கு அடுத்ததாக தன்னுடைய பயணத்தை திட்டமிடுறார். அவர் தலைவர் 1.5 லட்சம் பேரை ஒருங்கிணைச்சு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் உணவு வழங்கி ஏற்றி அனுப்பிச்சிருக்காரு. உன்னால 27,500 பேரை தாக்கு பிடிக்க முடியலனாக்கா நீ ஒரு தலைவரா என்கிற கேள்வி வருமா வராதா? அடுத்ததாக கேள்வி நம்பர் 4. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இது நீங்கள் பேசுனீங்க, உயிரிழப்புகள் ஆயிருச்சு, அங்கேருந்து திரும்ப ஒரு 45 மினிட்ஸில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க நீங்கள் திருச்சிக்கு கரூர்லேருந்து. அப்போ போகும்பொழுது அங்கே உள்ள பத்திரிகையாளர் உங்களை கேள்வி எழுப்புறாங்க, 30 உசுறு பழி போயிருக்கு உங்களுடைய கூட்டத்தில், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இது நடக்கும்னு நாங்கள் நினைக்கல, எதிர்பாராத விதமாக நடந்து விட்டது, காவல்துறையினுடைய பாதுகாப்பு சரியில்லை, அரசு தன்னுடைய செயலிலிருந்து தன்னுடைய பாதுகாப்பு பணியிலிருந்து விலகிருச்சு, இது அரசினுடைய தோல்வி, இது காவல்துறையினுடைய தோல்வின்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா, அதுதானே நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனால் 30 பேர் உயிரிழந்திருக்காங்க என்று மைக்கை நீட்டும் பொழுது முகத்தை மூடிக்கொண்டு ஏதோ பிராத்தல் கேஸில் கைதான ஒரு நபர் மாதிரி நீங்கள் ஓடுறீங்க இன்னைக்கு. அப்போ எந்த ஒரு பொறுப்பும் எடுக்காமல், பிரஸ்ஸை சந்திக்காமல் விஜய் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஒரு கோடையாக தொடை நடுங்கியாக ஏன் ஓடினார்? எதற்காக ஓடினார்? இப்போ விஜய் வந்து குடிக்காம இருக்க மாட்டாப்ல, நல்ல குடிகாரர் விஜய். அப்போ இந்த காரில் வரும்பொழுதே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் திரும்ப சென்னை ஏர்போர்ட் வர வழியிலேயே அவர் சரக்கு போட்டாப்ல, காருக்குள்ளேயே சரக்கு போட்டாப்ல, வண்டிக்குள்ளேயே. திரும்ப பிரஸ்ஸை சந்திக்கும் பொழுது பேச முடியாது, உளறலாக தெரியும், அப்போ ஈஸியாக குடிச்சிட்டு வந்து பேசுறாரு அப்படிங்கிறது பப்ளிக்காக தெரிஞ்சுப்படும் என்பதற்காக அவர் ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் கேள்வியாக வைக்கிறேன். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. சரி, குடிக்கலன்னு கூட வச்சுப்போம். அப்போ குடிக்கலனாக்கா எதுக்கு ஓடணும்? மீடியா பார்த்து எதுக்கு திருச்சி ஓடணும்? குடிக்கலனாக்கா நீங்கள் தைரியமானவர், உங்கள்கிட்ட கொள்கை இருக்கு, உங்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியும், அம்பேத்கர்னா யாருன்னு தெரியும், அங்கே நடந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்னு தெரியும். ஏன்னா 3ஆம் நாள் வீடியோவில் சிஎம் சார் கரூரில் மட்டும் எப்படி சார் நடக்குதுன்னு கேட்டீங்கல்ல, அப்போ அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? அப்போ பத்திரிகையாளர்களை பார்த்து விஜய் ஏன் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட வேண்டும்? அடுத்ததாக 5வது கேள்வியாக, அந்த விஜய் வந்த கேரவன் வண்டி வரும்பொழுது, அந்த கூட்டத்தை நெருங்கும் பொழுது லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணாத வரைக்கும், அதுக்கு முன்னாடி அவர் முகம் தெரிஞ்சவனையே ஓகே நான் தளபதியை பார்த்துட்டேன், நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களோ அவருடைய ரசிகர்களோ லைட்டு எரிஞ்ச வரைக்கும் பார்த்தவங்க அப்படியே எக்ஸிட் ஆயிட்டாங்க, போயிட்டாங்க, திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கோ அல்லது ஊரை நோக்கியோ அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் பார்க்க முடியல, இவ்வளோ நேரம் காலிலேருந்து நம்ம இருக்கமே தளபதியை பார்க்கறதுக்காக, ஐயோ லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, தளபதி உள்ளே போயிட்டாரா, ஐயோ இல்லை கொஞ்ச நேரம் வந்து தளபதியை பார்த்துட்டு போவோம் என்று சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டங்கள் போகாமல் அங்கேயே நின்னது. திரும்ப பஸ் ஒரு இடத்துல வந்து விஜய் மேலே வந்து பேசினோடனே எல்லாரும் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த லைட்டை ஆஃப் பண்ணாத வரைக்கும் இருந்த கூட்டம் உங்களை பார்த்துட்டு அப்படி தெரியும் போச்சு இல்லை, லைட்டை ஆஃப் பண்ணாமலே இருந்தாக்க அங்கங்கே பார்த்துட்டு அங்கங்கே கலைஞ்சு போயிருப்பாங்கல்ல. அப்போ லைட்டை ஆஃப் பண்ணதுக்கான காரணம் கூட்டம் சென்று விடும், அதனால கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டை ஆஃப் பண்ணாம விஜய் வந்தாரா? இந்த ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த லைட்டை ஆஃப் பண்ணாமல் வந்ததுதான் காரணம் என்று உயிரை பலி கொடுத்தவங்க யூடியூப் வீடியோஸ்ல பேட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் காரணமா? கூட்ட நெரிசல் ஏற்படுத்துவதற்கு, கூட்டத்தினை அதிகப்படுத்துவதற்கு, கூட்டம் கலையாமல் இருப்பதற்காக, கலைந்து செல்விடாமல் இருப்பதற்காக தான் விஜய் லைட்டை ஆஃப் பண்ணாமல் வந்தாரா? அடுத்த 6வது கேள்வி, நீங்க 3 to 10 அப்படிங்கிறது தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் புசியானந்த் சொன்னது 12 to 12:30க்குள்ள தலைவர் வந்துருவார், 12 மணிக்குன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், 12 மணிக்கு தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மதியமே தலைவர் வரப்போறாருன்னு புசியானந்த் சொல்லியிருக்காப்புல. அப்போ 12நாக்கா சரி, ஒருவேளை அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்னாக்கா 1-2 மணிக்கு அப்படி தலைவர் வருவார், தளபதி வருவார், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தானே அது திட்டமிடலாம், அப்படி தானே இருக்கும். அப்போ மதியம் ஒருவர் வந்து பொதுவெளியில் பஸ்ஸின் மீது ஏறி நின்று அந்த பொட்ட வயலில் நின்று பேசுறாரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த லைட்டும் தேவைப்படாது, அந்த நேரத்தில் லைட் வச்சு அவன் பேச போகிறான். அப்போ அந்த ஃபோக்கஸ் லைட் அப்படிங்கிறது இரவுல பேசினா தான் ஃபோக்கஸ் லைட் தேவைப்படும். 12 மணிக்கு வராரு அப்படின்னு திட்டமிடல் இருந்துச்சுனாக்கா அங்கே எதுக்கு ராஜா ஃபோக்கஸ் லைட் வச்சுருந்தீங்க? அதாவது அந்த விஜய் பேசுகிற இடத்துக்கு அருகாமையில் காலையிலேயே ஃபோக்கஸ் லைட்டு செட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோக்கஸ் லைட்டு தான் விஜய் பேசும் பொழுது சுற்றிலும் ஃபோக்கஸ் லைட்டு அடிச்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு வந்திருக்கும். மதியம் 12 மணிக்குன்னு திட்டமிட்டு இருந்தாக்கா ஃபோக்கஸ் லைட்டு கொண்டாந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஃபோக்கஸ் லைட்டு காலையே வந்து இறங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 12 இல்ல, விஜய் வருவது மாலை நேரத்துல தான் வருவாரு அல்லது இரவுல தான் வருவாரு. ஏன்னாக்கா கூட்டம் இன்னும் அப்பதான் அதிகமாக சேரும். அப்பதான் திமுகவினுடைய 30 விழா கூட்டத்திற்கு கவுண்டர் கூட்டமாக திமுகவை விட அதிகமான கூட்டம் பாருங்க, அத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்துமே திமுகவுக்கு அவ்வளவு கூட்டம் தான் வந்துச்சு. ஒற்றை ஆளாக விஜய்க்கு பாருங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க என்பது காண்பிப்பதற்காக. அப்ப காலையிலன்னு 12 மணின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்தோம்னாக்கா இவங்க 12 மணின்னு சொன்னோடனே காலையிலே கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நைட்டு 7 மணிக்கு வந்தோம்னா கரெக்டா
அந்த 12 ஹவர்ஸில் ஏகப்பட்ட கூட்டம் லோடாக இருக்கும். அந்த கூட்டத்தை வச்சு ட்ரோன் ஷாட் போட்டு லைவ் கேமரா வச்சு சமஸ் போன்ற அந்த ஊடக பொறுக்கிகளை வைத்து நம்ம லைவ் போட வச்சு கமெண்ட்ரி பண்ண வச்சு ஒரு பூஸ்டப் ஏற்றி விட்டு அதிகமான கூட்டம் விஜய்க்கு கூடுது அப்படின்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாக்க சமஸ் பேசிட்டு போகிறான் என்கிற நோக்கத்தில் தான் அந்த ஃபோக்கஸ் லைட்டுகள் காலையிலே கட்டப்பட்டுச்சா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நைட்டே வர போகிறான்னு தெரிஞ்சுதான் காலையிலே ஃபோக்கஸ் லைட்டை கட்டியிருக்கீங்க. அப்புறம் 12 மணிக்கு வருவார்னு ஏன் சொன்னீங்க? அப்போ இதற்கு பின்னாடி தாவேகாவினுடைய சதி இருக்கிறதா? அடுத்து 7வது கேள்வியாக, நீங்கள் வாகனத்தில் நாமக்கல்லேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கீங்க கரூருக்கு. வரும்பொழுது உங்களுடைய ரசிகர் உங்களுடைய தொண்டை நீங்கள் சிஎம் ஆக வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கு ஓட்டு போட போகிற ஒருத்தவன் டபுள்ஸ் வர்றான். அந்த பைக்கில் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர்றான். உங்கள் மீது உள்ள ஆசையில் ஆர்வத்தில் அன்புலாம் வந்துகிட்டு இருக்கான். அப்போ வீடியோ எடுக்கிறேன் தெரியாமல் அந்த உங்களுடைய வாகனத்தினுடைய வீலில் அவனுடைய வண்டி சிக்கிறது. அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. நான் பேசும்பொழுதே உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் இப்போ வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. இந்த ஃபுட்டேஜ் நல்லா பயங்கர வைரலான ஃபுட்டேஜ். அப்போ அந்த வீலில் அவன் மாட்டுறான். ஜஸ்ட் மிஸ். அவன் என்னாச்சுன்னே தெரியல. ஜஸ்ட் மிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அவன் அந்த வீலுக்குள்ளே வண்டி மாட்டுது. அதில் கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கான்னு நினைக்கிறாங்கன்னா பயங்கரமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடி போட்டிருக்கும். பயங்கரமான அடியாக இருக்கும் அது. ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த 2 பசங்களும் அந்த வாகனத்தினுடைய வீலில் சிக்கி இறந்துருப்பாங்க. 2 உசுர் 41 + 2 43 ஆயிருக்கும். அப்போ அங்கே உங்களை பார்க்க வந்த தொண்டன் தானே, உங்களோட ரசிகன் தானே. நீங்கள் சிஎம் ஆகணும் அதிபர் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தவன் தானே அவன். ஏதோ அண்ணா தளபதி வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட போகிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒருத்தவன். அவன் வீலில் சிக்கிறான். நீங்கள் இந்த வண்டியில் இருக்கீங்க, அதை பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க. வண்டியை நிப்பாட்டி அவன் என்ன ஆகிட்டான் ஏதாயிட்டான் அடிபட்டிருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணுமா இல்லையா அவனை, இல்லைனாக்கா உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவனோட உசுரை காப்பாற்றணும். இல்லை கை கால் எதுவும் உடஞ்சிருக்கா, அவனுக்கு புள்ளக்குட்டி இருக்கும், அவனை நம்பி அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க, அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க, இவனுடைய வருமானம் இருக்கும், அவனுடைய கல்வியிலாம் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், அல்லது அவனை நம்பி 4 ஜீவன்கள் இருக்கும். அது என்னாச்சு ஏதாச்சுன்னு இறங்கி பாருங்க என்று ஒரு தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவனை உங்களால் பாதுகாக்க முடியலனாக்கா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள மற்றவங்களை பாதுகாப்பீங்க? அப்போ அன்னைக்கு விழுந்தானே அவனை இறங்கி நீங்கள் ஏன் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவன் என்ன ஆனான்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அது விழுகிறதோட கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்துச்சா அல்ல இறங்கி பார்த்தாங்களா அல்லது விழுந்தவன் என்ன ஆனா அவன் என்ன பேசுனா எதுவுமே இருக்காது. ஒருவேளை சமஸ் அதோட கட் பண்ணியிருப்பாரு போட்டுருக்கு. எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு போட்டுருக்கு. அப்போ அன்னைக்கு இந்த ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதை ஏன் நீங்கள் இறங்கி பார்க்கல? அடுத்து 8வது கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி. அரசாங்கம் 10 லட்ச ரூபா அறிவிச்சது. அந்த 10 லட்சத்தை சனிக்கிழமை சம்பவம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை இரவே எல்லாருடைய கைக்கும் செக்கு போய் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி காங்கிரஸ்ல அறிவிச்சிருந்தாங்க, சில லட்சங்கள் அறிவிச்சிருந்தாங்க, 2 லட்சமோ நம்ம அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் போய் எல்லா இறந்தவங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுடைய எல்லாருடைய கைகளிலும் பணம் போய் சேர்ந்துருச்சு. 1 நாள் 2 நாள்லயே அவங்களும் கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் கட்சிகள் அறிவிச்சிச்சோ எல்லாரும் கொண்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த சம்பவத்தில் துளியும் சம்பந்தம் இல்லாத காங்கிரஸ் காசு கொண்டு கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ஒருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. விசிகா 50,000 நம்ம அறிவிச்சாங்க, அவங்களும் கொண்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இந்த கூட்டத்துக்கும் கூட்ட நெரிசலுக்கும் இறப்புகளுக்கும் இவங்களும் சம்பந்தமே கிடையாது. முதல்ல இதை முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினது தாவேகா. ஆனா இதுல சம்பந்தம் இல்லாத எல்லா கட்சிகளும் அறிவிச்சு எனக்கு ஒரு துயர சம்பவம் ஒரு துக்க சம்பவம் நடந்துருச்சு, அவன் நம்ம ஓட்டு போடுறானா இல்லையோ, நம்ம பேசுறத அவன் கேட்கிறானா இல்லையோ, ஆனா அவனுக்கு சேர்த்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் என்கிற ஒரு அக்கறையில அன்புல பாசத்துல எல்லாரும் அறிவிச்சாங்க, எல்லாரும் உள்ள கொடுத்துட்டாங்க. ஆனா இதற்கு 100% பொறுப்பேற்க வேண்டிய முழு பொறுப்பேற்க வேண்டிய இந்த தாவேகா இதுவரைக்கும் 20 லட்சம் அறிவிச்சிங்களே, ஏன் கொடுக்கல? ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட ஒருத்தவனுக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு அமௌண்ட் அறிவிக்கிறாங்கனாக்கா அது உடனடியாக கைக்கு போய் சேராது. மறுநாள் எல்லாம் போய் சேரவே சேராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முடியலாம் அறிவிச்சாங்கனாக்கா வரும், 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு வரும். எனக்கு அது ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் முடிச்சு அங்கங்கே செட்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம். அந்த அரசாங்கம் ரொம்ப தொய்வான அரசாங்கமாக இருந்துச்சுனாக்கா சில நேரங்களில் மாதங்கள் வருடங்கள் கூட அது பிடிக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. நடந்துருச்சு, மறுநாள் ஒரு நாள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள மறுநாளே அவங்க கைக்கு சொன்ன காசு போயிடுச்சு. அதுவும் தலைக்கு 10 லட்சம் ரூபாய். ஒரு வீட்டில் 2 பேர் இறந்துருந்தாங்கனாக்கா அரசாங்கம் கொடுப்பது 20 லட்சம் ரூபாய். ஒருத்தர் செத்து போயிருந்தா 10 லட்சம் ரூபாய். 3 பேர் செத்து போயிருந்தா 30 லட்சம் ரூபாய். ஏன்னா 3 பேரும் செத்து போயிருக்காங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர்லாம் இறந்து போயிருக்காங்க. 2 குழந்தைங்க, அம்மா 3 பேர்லாம் இறந்து போயிருக்காங்க. நான் போய் பார்த்தேன், 2 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. இதெல்லாம் நிறைய குடும்பங்கள் இறந்து போயிருக்கு. 3 பேர் 2 பேர்லாம். அப்போ 3 பேர்னாக்க 30 லட்சம் அரசாங்கம் கொடுக்குறது, 2 பேர்னாக்க 20 லட்சம், ஒருத்தர்னாக்கா 10 லட்சம் தலைக்கு அப்படின்னு அறிவிச்சது அரசு. எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க, சேர்ந்துருச்சு அந்த குடும்பங்களுக்கு. ஆனா நீ 20 லட்சம் அறிவிச்ச, அந்த 20 லட்சம் எப்படின்னாக்கா குடும்பத்துக்கு 20 லட்சம் நீ அறிவிச்சது. குடும்பத்துக்கு 20 லட்சம்னாக்கா ஒரு குடும்பத்தில் 3 பேர் செத்து போனாக்கா 20 லட்சம் தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு குடும்பங்கிற கணக்கு. 2 பேர் செத்து போனாக்கா அப்ப
அப்பயும் 20 தான், ஒருத்தர் செத்து போனா அப்பயும் 20 தான். அதுலயே எவ்வளவோ தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்காங்க பாருங்க அவனுங்க. ஏன்னா சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு தான் சொன்னானுங்க. சரி குடும்பத்துக்குன்னு சொன்னில்ல, அந்த 20 லட்சமாவது இது வரைக்கும் போய் சேர்ந்துச்சா? கொடுத்தீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஒரு அரசாங்கம் அறிவிக்குது, அது பெரிய ப்ராசஸ் ஆகி அந்த மக்களுக்கு போய் சேர்றதுக்கான டியூரேஷன் அதிகமாக எடுக்கும். அதையும் தாண்டி இந்த மக்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, துயரத்தில் இருக்காங்க, நம்ம லேட் பண்ணக்கூடாது, இதை அரசியலாக்கக்கூடாது, இதை ஒரு அரசியல் லாபமாக பயன்படுத்தக்கூடாது, இதை வச்சு ஒரு ஓட்டரசியல் செய்யக்கூடாது, இதை வச்சு வாக்கரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கம் வித்தின் 24 hours யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ கையில் காசோலை போய் சேர்ந்துருச்சு எல்லாருக்கும். அதுவும் ஏதோ சிஎம் வந்து கொடுக்கல, டெபுட்டி சிஎம் வந்து கொடுத்து அதை போட்டோ எடுத்து போட்டு அதை பிரபலமாக்கி அப்படி எந்த ஒரு விளம்பர அரசியலும் கூட அவங்க பண்ணல. அங்கே தாசில்தாரோ அல்லது அதற்கு யார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ யார் பொறுப்படுத்த அங்கே இருக்காங்களோ அந்தந்த பகுதியில் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தது. நான் பேட்டி எடுக்கும்போது அவங்களே சொன்னாங்க, தாசில்தார் வந்து கொடுத்தாரு, இல்லை அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்தாரு, அல்லது வேற ஏதோ ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர இதை பயன்படுத்தி திமுக என்கிற கட்சி பொறுப்பாளர்களை போய் கொடுப்பதோ அல்லது சிஎம் போய் கொடுப்பதோ டெபுட்டி சிஎம் போய் கொடுப்பதோ அங்கே உள்ள அமைச்சர் போய் கொடுப்பதோ முன்னாள் அமைச்சர் போய் கொடுப்பதோ அப்படி இல்லை. சில அங்கே உள்ள எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஒரு சில வீடுகளுக்கு போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இறந்தவருடைய வீட்டுக்கு உடனடியாக போகணும் என்பதற்காக சில இடங்களுக்கு ரெவன்யூ சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் அனுப்பியிருக்காங்க, சில இடங்களுக்கு தாசில்தார் அனுப்பியிருக்காங்க, சில இடங்களுக்கு அந்த ஏரியா எம்எல்ஏ அனுப்பிச்சிருக்காங்க, முன்னாள் அமைச்சர் போயிருக்காங்க, ஒரு சில வீடுகளுக்கு போயிருக்காங்க. ஆனால் சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ இதை வச்சு ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த 20 லட்சம் நீங்கள் இன்னும் கொண்டு சேர்க்கல, நீங்கள் கொடுக்கல, நீங்கள் 20 lakhs அறிவிச்சிங்க இல்லை, அரசாங்கம் கொடுத்து மறுநாள் போய் சேர்ந்துருச்சுனாக்கா நீங்கள் தனிப்பட்ட ஒரு நபர், நீங்கள் ஒரு பிரைவேட் பார்ட்டி, இது முழுக்க முழுக்க உங்களுடைய பணம். நீங்கள் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க டர்ன் ஓவர், அதுவும் கேரியரோட உச்சத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்லல, உங்க கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட பொறுப்பாளர் அந்த இவன் இருக்கான் பாருங்க, சில்பா குமார், அவன் சொன்னது மேடையில் உங்களை வச்சுக்கிட்டு தான் சொன்னது. அது பொய்னாக்க நீங்க மறுத்துருக்கணும், நீங்க மறுக்கல, அப்போ அது உண்மை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நீங்க உங்களுடைய சொந்த பணம் அது, அதுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டையும் நீங்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கு டாக்ஸும் கிடையாது. எனக்கு அந்த பணம் நீங்க கொடுக்குற பணத்துக்கு டாக்ஸ் கிடையாது. 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல நிவாரண நிதியாக, அதுக்கு டாக்ஸ் கிடையாது ஒருத்தரும் கொடுக்குறது. அப்போ ஒரு சிங்கிள் கிளிக்ல நடக்க வேண்டிய விஷயம், ஒரு சிங்கிள் கிளிக் அல்லது ஒரே ஒரு கையெழுத்துல அடுத்த நிமிஷம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் டிங் 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 டிங்னு 20 லட்சம் ரூபாய் போய் விழுகணும். ஈஸி ப்ராசஸ் இப்போ இருக்கு. அரசாங்கமே 24 ஹவர்ஸ்ல கொடுத்துருச்சுனாக்கா ஒரு பிரைவேட் ஒரு தனி மனிதன் கொடுக்கறது அவ்வளோ நேரம் எடுக்காது. யார்ட்டையும் பர்மிஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து கட்சியில் யார்ட்டையும் பர்மிஷன் ஆகணும், அல்லது அரசாங்க லெவலில் யார்ட்டையும் பர்மிஷன் ஆகணும், அல்லது வேற யார்கிட்டையும் போய் செயலாளர்கிட்ட பேசணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க தான் எல்லாமே. அப்போ அரசாங்கமே கொடுத்துருச்சுனாக்கா நீங்க ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல. கொடுத்தாக்கா அவங்களுடைய ஃபினான்ஷியலா அடுத்த லெவலில் என்னன்னு பார்ப்பாங்கல்ல. அதுலேயும் இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா நாங்கள் வந்து மாசம் 5000 ரூபா அவங்க அக்கௌண்ட்ல போட போறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளர் வச்சு அவர் பேசி அது இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் நியூஸ் கார்ட்ஸாக போயிட்டு இருக்கு. மாதமா 20 லட்ச ரூபான்னு சொன்னாங்கல்ல, அது கிடையாது. மாசம் 5000 ரூபாயா, 6 வருஷத்துக்கு நம்ம போட்டு 12 வருஷம் நம்ம போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாக்கா 20 லட்சம்லாம் வரல, அதுக்குள்ளே தான் வருது. 6 லட்சமோ 7 லட்சமோ சம்திங் அவ்வளோதான் வருது. இப்போ மாசம் 5000 ரூபா அப்படின்னு. இப்போ மாசம் 5000 ரூபா இல்லை ராஜா, 20 லட்சம் சொன்னி இல்லை. இப்போ அரசாங்கம் எப்படி 10 லட்ச ரூபாயை சொலையா அவங்ககிட்ட கையில் கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த 20 லட்ச ரூபாயை நீ சொன்னது மாதிரி சொலையா அவங்க கையில் நீ கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அதை பேங்க்ல கொண்டு போய் எஃப்டியில் போட்டாலே மாச வட்டியே இந்த 5000 விட அதிகமாக வரும். அதை வாங்கிட்டு வந்து 5000 வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 20 லட்ச ரூபா அப்படியே பேங்க்ல போட்டு மாசம் இதை விட அதிகமான வட்டி வரும். அதை எடுத்து அவங்க தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கும் மற்ற செலவுகளுக்கும் பயன்படுத்திப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு இடத்த வாங்கி போடுவாங்க. ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போடுவாங்க. ஒரு 3-4 வருஷத்துல 20 லட்சங்கிறது 30 லட்சமா மாறி நிற்கும் உங்களுக்கு. 3-4 வருஷத்துலயா 20ங்கிறது 30 லட்சமா மாறி நிற்கும் உங்களுக்கு. இல்ல ஒரு நகையை வாங்கி வைப்பாங்க, 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள தங்கத்தை வாங்கி வச்சாங்கன்னாக்கா அடுத்த 3 வருஷத்துல 20 லட்சங்கிறது 25-30 லட்சம் மாறி நிற்கும் உங்களுக்கு. இல்லைனாக்கா 20 லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டுவாங்க, வீடே இருக்காதவங்களுக்கு வீடு கட்டுவாங்க, ஏதோ ஒரு செலவுக்காக. நீ மாசம் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பின்னாடி அப்ப இதுலயும் ஆட்டையை போடுவது, அதாவது தலைக்கு 20 லட்சம், குடும்பத்துக்கு 20 லட்சம் சொல்லி அதுலயும் நீ குறைச்சிருக்க, ஆட்டையை போட்டிருக்க. அதுலயும் இப்ப அந்த 20 லட்சமும் இல்ல, நாங்க மாசம் 5000 ரூபாய் போடுறோம் 6-7 வருஷத்துக்கு அப்படின்னாக்கா வெறும் 6 லட்சமோ 7 லட்சமோ வந்து நிக்குது. அப்ப இதுல எவ்வளவு பெரிய ப்ராடக்ட் பண்ணிருக்க. இப்ப இந்த நியூஸ் கார்ட்ஸ் வச்சு தான் அதை கேட்கிறேன். அப்ப இந்த 20 லட்சம் நான் தரேன்னு சொன்னீங்க, அது ஏன் இது வரைக்கும் தரல? இல்ல விஜய் வந்து தான் தருவாரு அப்படின்னாக்கா நீ தனியா வந்து பார்த்துட்டு போ, ஆறுதல் சொல்றது தனியா வச்சுக்க. பணம் தரதுல நீ வந்து தான் பணம் தரணும்னாக்கா அப்ப இதை வைத்தும் நீங்க ஒரு விளம்பர அரசியல் தேடுறீங்க. 41 உசுறு ஒன்னால போயிருக்கு, அதுல அந்த 41 உசுருக்கு பணம் கொடுக்கறது மாதிரி ஒரு விளம்பரம் உங்களுக்கு. அப்ப இந்த 20 லட்சம் இது வரைக்கும் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரல? 9வது கேள்வியாக, சிபிஐ விசாரணை கூடாது எஸ்ஐடி இருக்கும் பொழுது என்று நீங்க தான் லாக்அப் டெத் அப்ப கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கேட்டீங்க. அந்த வீடியோ கிளிப் கூட இருக்கு, அப்ப அந்த வீடியோ கிளிப் போடுப்பா. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? அந்த பயத்துல
நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். அப்ப அந்த வீடியோவில் நீங்க தான் சொல்றீங்க சிபிஐ என்பது RSS பிஜேபியினுடைய கைப்பாவை. அப்ப சிபிஐக்கு தமிழக அரசு இந்த லாக்அப் டெத்தை வந்து கைமாத்தி விடுது அப்படின்னாக்கா அப்ப திமுக வந்து பிஜேபி RSS கூட ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு நீங்க தான் பேசுனீங்க. ஆனா இந்த வழக்கை SIT வந்து பண்ணக்கூடாது, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழ்நாடு அரசு மாநில அரசு கீழே வர்ற அந்த டீம் பண்ணக்கூடாது, இது வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு 4 பேர் கேட்குறாங்க. அந்த 4 பேரும் யாருன்னா 2 பேர் அந்த இறந்து போனவங்க இருக்காங்களே, 3 பேர் இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரவங்க, அப்பாவோ அம்மாவோ அல்லது கார்டியனோ அவங்க கேட்கறதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க யாருனாக்கா ஒரு குழந்தை இறந்து போது அந்த அம்மா தான் வந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கு. புருஷங்காரன் அவன் 8 வருஷம் முன்னாடியே ஓடி போயிட்டான், அவர் கையாளாகாதவன், அவன் விட்டு ஓடி போயிட்டான். 8 வருஷமா அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் கூலி வேலை பார்த்து வேலை செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு காப்பாற்றிட்டு குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணுது, அவன் கையாளாகாதவன் ஓடி போயிட்டான், கான்டாக்டே இல்லை, பிள்ளை கூட பார்க்க வரல, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொம்மை கூட வாங்கி தராதவன், அவனை நான் இதுக்கு இனிஷியலாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிருச்சு. அப்போ நான் அந்த மாதிரி ஓடி போயிட்டேன் புருஷன், நான் வந்து கணவனை பிரிந்து வாழ்கிறேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், செப்பரேட் ஆகிட்டேன், நான் பிரிஞ்சு வாழ்றேன், அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் சீமான் மாதிரி எப்படி விஜயலட்சுமி கழட்டிட்டானோ அந்த மாதிரி கழட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சர்டிஃபிகேட் வாங்கிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஓடி போன புருஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை எங்கேயோ போய் பிடிச்சிருக்கானுங்க, பிடிச்சி அவங்ககிட்ட சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றணும்னு கையெழுத்து வாங்கியிருக்கானுங்க. இப்போ இந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க, ட்ரைப்ஸில் அரவிந்த் போய் எடுத்திருக்காப்ல, எனக்கும் சம்மந்தம், ஓடி போயிட்டான், ஓடி போன புருஷன், இவன் எப்படி கேட்க முடியும், இவனுக்கு என்ன, சரி புள்ள செத்து போயிருச்சு, வந்தியா நீ முதல்ல, அல்லது ஈமச்சடங்கு செய்யறதுக்கு வந்தியா, என்ன எதுன்னு கேட்டியா, யாரு காரணம்னு கேட்டியா, இல்லை ஏதாவது தலையிட்டேன், 8 வருஷமா ஓடி போய் திடீர்னு எங்கேயோ இருந்துட்டு நீ போட்டு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு நீ யாரா முதல்ல, குழந்தைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு அந்த அம்மா கேட்குது. ரெண்டாவது இதே மாதிரி ஒரு பொண்டாட்டியை பழி கொடுத்த ஒரு புருஷங்காரன், அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு நபர், அவர்கிட்ட அங்கே உள்ள அதிமுக பொறுப்பாளர் போயிட்டு உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது காலேஜ் படித்து முடிச்ச ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்குது, அதனால் அவனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை நான் பேசியிருக்கேன், அது வரப்போகுது, அதுக்கு தான் கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கையெழுத்து வாங்கிறாங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணி 420 பண்ணி திருட்டுத்தனம் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி அவருக்கே தெரியாம அந்த சிபிஐக்கு மாத்துங்கற அப்படிங்கிற பெட்டிஷன்ல அதிமுக பேர் சைன் வாங்கியிருக்காரு. அது 2வது பெட்டிஷன். 3வது ஒருத்தர் அவர் யாருன்னு ரீச் பண்ண முடியல, யாருன்னே தெரியல, அந்த நம்பருக்கு கால் பண்ணாக்கா ஏதோ மலையாளத்தில் பேசுது தெலுங்குலாம் பேசுறதுனால யாருன்னே தெரியல 3வது ஒருத்தர். 4வது ஒரு பெட்டிஷனர் யாருனாக்கா நம்ம கோட்சே மாமி உமா ஆனந்த் பிஜேபி இருக்கு பார்த்தீங்களா, அது சார்பாக பிஜேபியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் GS மணின்னு அவன் போய் போட்டிருக்கான். அப்போ சிபிஐக்கு மாத்துங்கன்னு வழக்கு கொடுத்தது பிஜேபி மற்றும் அதிமுகவை சார்ந்த நபர்கள் தான். அங்கே இறந்து போனவங்களை பிடிச்சி அல்லது வெளியிலேருந்து பொதுநல வழக்கு அப்படின்னு போட்டு மொத்தம் 4 வழக்குகள், 4ல் 2 பக்கா ஃப்ராடு, ஒருத்தர் ரீச் பண்ணவே முடியல, யாருன்னே தெரியல. 4வது பிஜேபி. அப்போ இந்த வழக்கை பிஜேபி சிபிஐக்கு மாத்துங்க என்று அதிமுக பிஜேபியை வச்சு இந்த பெட்டிஷனை ஃப்ராடுத்தனமாக பண்ணியிருக்குங்கிறத அரவிந்த் ட்ரைப்ஸில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல. அது பயங்கர வைரலான வீடியோ. அப்போ இந்த சிபிஐக்கு மாற்றாதீங்க எஸ்ஐடி இருக்கும்போது நீ சொல்லியிருக்க, நீ தான் சொல்லியிருக்க சிபிஐக்கு மாற்றணும்னு அதிமுகவும் நீ எதிர்க்கிற அதிமுகவும் பிஜேபியும் சொல்லுது. அப்போ உனக்கு கோவம் வரணும்ல, இவன் யாரு எனக்காக போய் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்றான், நானே சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்கல, இவன் எது கேட்கறான். அப்ப என்னை வந்து சிபிஐக்கு மாத்தி விட்டு இந்த கேஸை என் குடுமையை நீ கையில வச்சுக்கிட்டு என்ன கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாக்குறியா அப்படின்னு கூட்டணிக்கு போக கூடாத நோக்கம் உனக்கு இருந்துச்சுனாக்கா, போக வேண்டாம் என்கிற நோக்கம் உனக்கு இருந்துச்சுனாக்கா அதை முயற்சி செய்யற அதிமுக பாஜகவை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஏங்க அந்த 2 பேரும் வந்து ஃப்ராடுக்காரவங்க, அவங்க ட்ரைப்ஸில் வந்து அரவிந்தும் கரிகாலனும் போய் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ, அது கோர்ட்டுக்கும் போயிருக்கு. அப்போ இந்த 2 சிபிஐக்கு மாற்றுங்கிற வழக்கு வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி கையெழுத்து வாங்கின வழக்கு, அது 2 ஏற்றுக்க முடியாது. 3வது யாருன்னே தெரியல, அவன் எங்கே இருக்கானே தெரியல, அப்போ 3வது ஃப்ராடு. அப்போ 4வது பாருங்க பிஜேபிக்காரன், அந்த கோட்சே மாமி, அந்த GS மணி எல்லாம் பிஜேபிக்காரவங்க, இவங்க சிபிஐக்கு மாற்றுக்குன்னு வர்றாங்க. அப்போ எப்படியாவது சிபிஐக்கு மாற்றி சிபிஐ RSS பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கிறதுனால இதை அந்த கேஸை நகர்த்தி விட்டு எங்களை வந்து பிஜேபி கூட கூட்டணி வைப்பதற்காக நெருக்கடி கொடுப்பதற்காக எங்களை மிரட்டுறதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு நீ வந்து பேசிருக்கணுமா இல்லையா ராஜா? நீ தான் சிபிஐக்கு போறது எதிர்க்கிறல்ல, அப்புறம் எப்படி வெளியில வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததுன்னு சொல்ற? இன்னைக்கு பனையூர்ல பார்ட்டி போயிட்டு இருக்கு, பனையூர்ல நீங்க பார்ட்டி, பனையூர்ல மிகப்பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள ஊடகவியலாளரை கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் பல நபர்களை கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் பனையூர் பங்களாக்குள்ள வச்சு அனைவருக்கும் இன்னைக்கு விருந்து அளிக்கப்படுகிறது. ஏன்னாக்கா இந்த வழக்கில் வந்து சூப்பரான தீர்ப்பு வந்துருச்சு, அவங்க எதிர்பார்த்த தீர்ப்பு வந்துருச்சு. அதாவது சிபிஐக்கு மாத்தினாங்கல்ல, அதாவது அவங்க கேட்கல, பிஜேபிக்காரன் அதிமுக காரன் கேட்டிருக்கான், அதுவும் ஃப்ராடுத்தனம். அப்ப மாத்தி இருக்கான், ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான், உன்னை RSS பிஜேபி கூட முட்டி போட வைக்கிறதுக்கு அந்த வேலைகள் நடக்குதுன்னா அதை எப்படி நீ வெற்றின்னு கொண்டாடுவ? அப்ப சிபிஐக்கு மாத்துங்கன்னு நீ தான் அதிமுக பிஜேபி கிட்ட மறைமுகமாக சொல்லி நான் நேரடியாக வரக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சிபிஐக்கு எதிராக பேசியிருக்கோம், நீங்க போடுங்க சைலண்டா போட்டு இது பண்ணிக்கலாம், செட்டிங் போட்டுக்கலாம், முட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள இறக்கி விட்டியா என்கிற கேள்வி உங்களுக்கு வருமா வராதா? இது என்னுடைய 9வது கேள்வி. இது என்னுடைய கடைசி கேள்வி, இறுதியான கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் அது. லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. இறந்தவங்களை பார்க்கறது இது வரைக்கும் விஜய் ஏன் போகல? ஏங்க என்னங்க சிம்பிளா
சிம்பிளான கேள்வின்னு சொல்லிட்டு இவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி கேட்குறீங்க? ஏற்கனவே போனதுக்கு தானே இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. திரும்ப கரூருக்கு பார்க்க போகிறாருனாக்கா அப்புறம் எவ்வளோ கூட்டம் வந்துடுறீங்களா? அவர் எப்படி அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே கூட்டம் வந்துருங்க அப்படியா? அப்போ விஜய் பொதுவெளிக்கு வந்தாலே கூட்டம் வருமா? சரி, கள்ளக்குறிச்சியில் மரணம் நடந்துச்சு, கள்ளச்சாராயம் குடித்து. அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களை பார்ப்பதற்காக விஜய் நேரடியாக மருத்துவமனைக்கு போனாப்புல. எந்த கூட்டமும் அங்கே போகல. நேரடியாக போனாப்புல, பார்த்தாப்புல, ஆறுதல் சொன்னாப்புல, வந்துகிட்டே இருந்தாப்புல. கள்ளக்குறிச்சிக்கு போனாப்புல. அந்த ஃபோட்டோஸ் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும், ஃபோர் கிரவுண்டில் ஒன்று போட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ கள்ளக்குறிச்சிக்கு போன போது ஏன் கூட்டம் வரல? சரி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தி வெளியிட்டாங்க. விஜய் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னு. அந்த கார் வெளில வருது, விஜயோட கார் வெளில வருது, விஜய் உள்ள இருக்காப்புல. கிளம்பி நேரடியாக அவருடைய ஆஃபீஸுக்கு போறாரு, பட்டணப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கிறார் அப்படின்னு நியூஸே போட்டாங்க. அப்போ விஜய் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, தன்னுடைய ஆஃபீஸுக்கு போறாருனாக்கா செய்தி வந்துருச்சு ஊடகங்கள்ல. அப்போ எல்லாருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு பட்டணப்பாக்கம் ஆஃபீஸுக்கு தளபதி போயிருக்காருன்னு சொல்லிட்டு பட்டணப்பாக்கத்தில் விஜயனுடைய அலுவலகம் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நேரடியாக பட்டணப்பாக்கம் ஆஃபீஸுக்கு அங்கே போனால் அந்த 77,500 பேர் அங்கே போயிருக்கணும்ல, செய்தியில் சொல்லிட்டாங்க. ஏன் போகல? சரி, ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சு ஈசிஆர்ல தான். கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஈசிஆர்ல தான் ஷூட் நடந்துச்சு விஜய் வச்சு. அப்போ இந்த ஈசிஆருங்கிறது நான் பனையூர் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க இருக்கா? ஈசிஆருங்கிறது ஈசிஆர் ரோட்ல ஹைவேல உள்ளுக்குள்ள எடுத்தாங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த 27,500 பேர் கரூருக்கு போனவங்க யாரும் ஏன் அங்க போய் நிக்கல? ஏன் விஜய் திரிஷா கூட அந்த சார்ட்டர் பிளைட்ல போனாப்ல, அது அங்க உள்ள ஒரு பாதுகாப்பு அதிகாரி யாரோ எடுத்த வீடியோ வெளியானுச்சு. அப்ப ஏர்போர்ட்டுக்கு போறாரு, கோவாக்கு போறாரு அப்படின்னு தெரியும்ல. அங்க ஏன் கூட்டம் போகல? 27,500 பேர் அங்க ஏன்? இங்க எப்படி தடைகளை மீறி ஓடுறாங்களோ அதே மாதிரி அங்க ஏர்போர்ட்டுக்குள்ள தடையை மீறி 27,500 பேர் ஓடி இருக்கணும்ல அந்த சார்ட்டர் பிளைட்டை நோக்கி. ஏன் 27,500 பேர் அங்க போகல? ஏன் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போனாரா ஜனநாயகன் ஷூட்டிங்? இப்ப திருச்சியில இறங்கி, திருச்சியில எங்கேயோ இறங்கி வெளியில போயிட்டு கொடைக்கானல் போனார்ல. அப்ப கொடைக்கானல்ல ஷூட் எங்க? வெளியில தான் எடுத்திருப்பாங்க, அவுட்டோர்ல தான் எடுத்திருப்பாங்க. அப்ப கொடைக்கானல்ல அவுட்டோர்ல ஷூட் எடுக்கும் பொழுது, ஜனநாயகன் ஷூட்டிங் பண்ணும் பொழுது இந்த 27,500 பேருக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியும்ல, ஏன்னா நியூஸ் சேனல்ல சொன்னாங்க. அப்ப அங்கேயே கொடைக்கானல்ல ஏன் அவ்வளவு கூட்டம் போகல? இந்த கூட்ட நெரிசல் ஏன் அங்கேயே ஏற்படல? பின்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா? நேரா வீட்டுக்கு மேல ஹெலிகாப்டர்ல ஏறி அப்படியே அடுத்த வீட்டுக்கு ஹெலிகாப்டர்ல மேல போய் இறங்கிடுவார். அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்காப்லையா? சாலை மார்க்கமா தான் போறாப்ல, சாலை மார்க்கமா தான் வர்றாப்ல. அப்ப அவர் எங்க போறாரு, எங்க வராருங்கிற சின்ன சின்ன அப்டேட் கிடைக்கும்ல. அந்த இடத்துக்குலாம் ஏன் கூட்டம் போகவே இல்லை? கரூருக்கு மட்டும் ஏன் கூட்டம் போச்சு? ஏன் கூட்டம் போச்சு? ஏன்னா கரூருக்கு தான் விஜய் வீடியோ போட்டு வாங்க, நான் உங்க சங்கி வர்றேன், நீங்க வாங்க அப்படின்னு அழைப்புதல் விட்டாப்ல. அப்போ ஒரு நடிகை தன்னுடைய ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறான், நான் வர்றேன், நீங்க வாங்கன்னு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வர்றாங்களே தவிர, நீ போற எல்லா இடத்துக்கும் ஜிப்புக்கிட்டே எல்லாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அப்ப நீ அழைப்பு விடுத்ததுனால எல்லாரும் வந்தாங்க. அப்ப திரும்ப கரூருக்கு போனோம்னாக்கா, நீ அழைப்பு கொடுக்காம போனாக்கா அங்க எவனும் வரமாட்டான். நீ அவ்வளவு பெரிய புடுங்கிலாம் கிடையாது, புரியுதா? அதனால அழைப்பு கொடுக்காம நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு போனாக்கா எவனும் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். நீ நான் வர்றேன், உன் சங்கி வர்றேன் அப்படின்னு சொன்னாதான் அங்க வந்து நிப்பான தவிர, நீ சொல்லலைனாக்கா ஒருபோதும் வரமாட்டான் என்கிறதன் அடிப்படையில் விஜய் ஏன் கரூருக்கு போகல? சரி, விஜய் போகல, ஆதவர்ஜுன் ஏன்பா கரூருக்கு போகல? ஆதவர்ஜுன் போனாலும் கூட்டம் அள்ளிடுமா? இதே மாதிரி கூட்டம் நெரிசல் ஏற்படுமா? புசி ஆனந்த் ஏன் போகல? இல்ல இந்த கட்சியில உள்ள அந்த அருண்ராஜன் ஒரு பீஸ் சுத்திட்டு இருக்கா, ஐஆர்எஸ் ஆபீசர், அவனாவது போயிருக்கலாம்ல, போய் ஹாஸ்பிட்டல் உள்ள அவங்கள பார்த்துருக்கலாம்ல, ஆறுதல் சொல்லியிருக்கலாம்ல, இல்லை சத்தவங்க வீட்டுக்கு போய். இப்போ வீடியோ கால் பேசுறது நான் கேட்கல, அதற்கு முன்னாடி ஏன் போகல? அவ்வளோ ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம் தானே நீங்கள் வீடியோ கால் கொண்டு கையில் கொடுத்தீங்க. அப்போ விஜயே போகலாம், அழைப்பு விடுக்காம அவனே போகலாம், அவன் போனாலே ஒன்றும் கூட்டம் கூடாது. அப்படிங்கிற பொழுது புசி ஆனந்தம் இல்லை, புசி ஆனந்தம் இப்போ தலைமறை ஆகிட்டான், ஆதவர்ஜுன் போயிருக்க வேண்டியதானே, அவனும் தலைமறைவு. அருண்ராஜ் போயிருக்கலாமே. எப்போ அந்த ராஜ்மோகன் எங்கடா போய் விழிச்சிருக்கான்? எங்கே போய் விழிச்சிருக்கான் ராஜ்மோகன்? நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, புரியுதா இல்லையா? தயவு செஞ்சு வெள்ளவா, ஆளுகளையும் மகர கட்டையும் பாருங்க. இதுதான் எங்கிட்ட உள்ள 10 முக்கியமான கேள்வி. இந்த 10 கேள்விகளுக்கும் இதுவரைக்கும் பதில் வரல யார்கிட்டயுமே. இந்த நிமிஷம் வரை இந்த 10 கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. அப்ப உண்மையிலே நீ தாவேக்க தொண்டனாக விஜய் ஆதரிக்கிறா, அவர் தான் சிஎம் ஆவறனா, அவர் தான் புரட்டி போட போறாரு என்று நீ ஒருவேளை இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? தாராளமா இருக்கலாம், அந்த ஆசைகள் உங்ககிட்ட இருக்கலாம். அப்ப இந்த 10 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்குல்ல, அந்த பதிலை நீ சொல்லி வீடியோ போட்டு என்னை டேக் பண்ணு, இல்லது சோசியல் மீடியா போட்டுல சோசியல் மீடியாவோட என்னுடைய ஹேண்டல் வந்து டேக் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ற கேள்விகளில் ஒரு நியாயம் இருந்து போட்டுச்சுன்னா உங்களை திருத்திங்க. இதுக்கு ஒருவேளை பதில் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பதில் எனக்கு கன்வின்சிங்கான பதிலாக இருக்கும் பட்சத்தில், ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னைய சிந்திக்க வைக்கக்கூடிய பதிலாக இருந்துச்சுனாக்கா தாராளமாக நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். இந்த 10 கேள்விகளுக்கு முறையாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா கன்வின்சிங் பாயிண்டான நேர்மையான பதிலாக இருக்கணும், முட்டு கொடுக்க கூடாது. நேர்மையான பதிலாக இந்த கேள்விகளுக்கு, இல்லது 10 கேள்வி கூட வேண்டாம், இல்லைங்க இதில் ஒரு 4 கேள்விக்கு மட்டும் நான் பதில் தர்றேங்க, இல்லை ஒரு 6 கேள்விக்கு மட்டும் பதில் தர்றேங்க, எத்தனை கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதோ கன்வின்சிங்கான பாயிண்ட்லேருந்து பதில் சொல்லினாக்கா நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த பதில் என்னை கன்வின்ஸ் பண்ணிடுச்சுனாக்கா, சரியான நேர்மையான பதிலாக இருந்துச்சுனாக்கா டிவிகேக்கு இந்த எலெக்ஷனுக்கு நான் கேம்பெயின் பண்ணுறேன். இந்த சேனல் மூலியமாக என்னுடைய அத்தனை சோஷியல் மீடியா முழுக்க எனக்கு நிறைய ஃபாலோ
ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ட்விட்டரில் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 200K இருக்கு, இன்ஸ்டாவில் நியர்பை ஒரு 50K இருக்கு, ஃபேஸ்புக்கில் ஒரு 3-4 பேஜ் இருக்கு. அது எல்லாத்துலேயுமே 1 lakh 2 lakhன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே டிவிகேவினுடைய கேம்பெயினுக்காக நான் பயன்படுத்துறேன்னு சொல்றேன். வேற எந்த கட்சிக்கு ஆதரவாக நான் பயன்படுத்த மாட்டேன், டிவிகேக்கு ஆதரவாக நான் பயன்படுத்துறேன். களத்திலையும் இறங்கி மைக்கை பிடிச்சி தாவேக்காக ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த 10 கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னா, 10 கூட வேண்டாம், 10ல் 4 5 உன்னுடைய அறிவுக்கு எதெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அத்தனைக்கு பதில் சொல்லு. என்ன நீ பதில் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணினாக்கா நான் சொன்னதை செய்ய தயாராக இருக்கிறேன்.